ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் த ஃபிக் ட்ரீ. இன்னைக்கு இந்த ஃபிக் ட்ரீல கேரட் ஆயில் எப்படி நாங்கள் பண்ணுறோங்கிற ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு 250 ml கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். அது கூட ஆட் பண்ணுறதுக்காக டீஹைட்ரேட் பண்ண கேரட் பவுடர் எடுத்திருக்கேன். ப்ளஸ் பிஞ்ச் ஆஃப் குங்குமப்பூ சாஃப்ரான் நம்ம ஆட் பண்ணுவோம். அது கூட விட்டமின் இ கேப்சூல். இந்த நாலும் தான் ஆட் பண்ணி நம்ம இப்போ கேரட் ஆயில் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். 250 ml செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயிலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். ஆயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஆயிலில் ஜஸ்ட் அந்த லைட்டாக அந்த பபிள்ஸ் வர அளவுக்கு ஆயில் ஹீட் ஆனால் போதும். ஆக்சுவலாக நம்ம அந்த மாதிரி கேரட்டை கிரேட் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப கேரட்டில் இருக்க வாட்டர் வந்து அந்த ஆயிலை வந்து சிக்கு வாசம் அடிக்கிற மாதிரி பண்ணும். அது ஒரு 2 days 3 days நீங்க யூஸ் பண்றீங்கன்னா ஓகே. ஸ்டோர் பண்ணி நீங்க அதை யூஸ் பண்ண முடியாது. அது ஆயில வந்து ஸ்பாயில் பண்ணிடும். இப்ப டீஹைட்ரேட் பவுடர்னா நம்ம கேரட்ல இருக்க எல்லா வாட்டர் கண்டென்ட்டையுமே டீஹைட்ரேட் பண்ணிடுவோம். ஸோ அந்த பவுடரை நம்ம யூஸ் பண்றப்ப இதை நீங்க வந்து ஸ்டோர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த ஆயில் வந்து சீக்கிரமா கெட்டு போகாது. ஸோ அதனாலதான் டீஹைட்ரேட் கேரட் பவுடர் யூஸ் பண்றோம். இப்போ ஆயில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்லோவா தான் வச்சிருக்கோம். அப்படியே அந்த பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பபிள்ஸ் லைட்டா வர்றப்ப ரொம்ப கொதிக்க கூடாது. இது ஆயிலுக்கு தேவையான கேரட் பவுடர் நான் ஆட் பண்றேன். ஆக்சுவலா ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். டீஹைட்ரேட்ல என்ன அப்படின்னா நம்ம 10 kg கேரட்டை டீஹைட்ரேட் பண்ணோம்னா நமக்கு வந்து 1 kg தான் கிடைக்கும். ஸோ நம்ம கொஞ்சமா ஆட் பண்ணாவே திரும்பியும் அதை அந்த வாட்டரை அப்சர்வ் பண்ணி அதோட குவான்டிட்டி வந்து அந்த பவுடரோட குவான்டிட்டியே வந்து ஜாஸ்தி ஆயிரும் உங்களுக்கு. இது போட்ட உடனே அப்படியே லைட்டா அந்த ஒரு பபிள்ஸ் மாதிரி வருது பாருங்க. நீங்க ஃபுல்லாவே அனல் வந்து ஸ்லோலியே வச்சுக்கோங்க. இதுல வந்து லைட்டா ஒரு பிஞ்ச் வந்து நம்ம சாஃப்ரான் ஆட் பண்றோம். இது போட்டு அந்த நுர வரதை நீங்க பாக்குறீங்கல்ல, லைட்டா இப்படி வர அந்த டைம்ல நம்ம இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். நம்ம போட்டிருந்த ஆக்சுவலா அந்த கேரட் பவுடர் நல்லாவே பொரிஞ்சிருச்சு. நம்ம போட்டிருந்த அந்த குங்குமப்பூவும் இதுல இருக்கு. இப்போ இது நல்லா கூல் ஆன உடனே இதுல நம்ம விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்படியே நம்ம ஒரு ஓவர் நைட் அப்படியே நம்ம விட்டுருவோம். இது நல்லா கூல் ஆகணும். இது கூல் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ணுவோம். இது வந்து நீங்க ஸ்கின்னுக்கு அப்ளை பண்றப்போ உங்க ஸ்கின் வந்து நல்ல கலர் வரதை நீங்க பார்ப்பீங்க. ரிங்கிள்ஸ் கம்மியாகும். நிறைய பெனிஃபிட் இருக்கு. இந்த ப்ராடக்ட் நம்ம கிட்ட வேணும், எங்க கிட்ட வேணும்னா நீங்க கீழே இருக்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பர்ல உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. கேரட் ஆயிலும் பீட்ரூட் கேரட் ஆயிலும் சேர்ந்து காம்போ ஆஃபர்ல 499க்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம்.